ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் பெயின். அதாவது ஸ்டொமக் பெயின் வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டமா, இல்லை ப்ரெக்னென்சியில் வந்து ஸ்டொமக் பெயின் வருமா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பெண்களுக்கு இந்த டவுட் இருக்கும். அதே மாதிரி வயிறு வலி ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸா, இல்லை அடிவயிறு வலிக்கிறது, முதுகுத்தண்டு வலிக்கிறது, இல்லை பேக் பெயின், பிடிச்சி வயிறு வலி, இது மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ரெக்னென்சிக்கான சிம்டமா அப்படின்னு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா பார்க்க போகிறோம். அதேமாரி சில பேருக்கு அடிவயிறு வலியோட ப்ளீடிங்கும் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ப்ரெக்னென்சி சிம்டமா, இந்த மாதிரிலாம் வயிறு வலி இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இதை வச்சு டவுட் நிறையவே இருக்கும். ஸோ இந்த வயிறு வலி எதனால் ஏற்படுது, இந்த பீரியட்ஸ் வயிறு வலி எதனால் ஏற்படுது, ஸோ வயிறு வலிக்கும் பீரியட்ஸ் வலிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பீரியட்ஸ் பெயின் ஏன் வருது, ப்ரெக்னென்சி வயிறு வலி எப்படி இருக்கும், பீரியட்ஸ் வயிறு வலி எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக எந்த நாளில் இந்த வலியெல்லாம் வரும், பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் சரி, எந்த டேட்டில் வந்து இந்த வலி வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா புரியாது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. அங்கே இருக்க மணி பட்டன் அழுத்திங்கன்னா தான் நான் போடுற இது மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோலாம் உங்களுக்கு வந்தடையும். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வயிறு வலி ஏற்படுதுன்னா முதல்ல வந்து அதுக்கான காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கும். 2 காரணம் வந்து பேசிக்காக வந்து இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதும் முதல்ல இருந்து 12 வாரத்தில் ஏற்படுற வலி பற்றி நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து வயிறு வலி ஏன் ஏற்படுது, இது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்கான வயிறு வலி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு காரணம், அதாவது ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா இம்ப்ளான்டேஷனாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இம்ப்ளான்டேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கரு உருவாகும்போது போய் கர்ப்பப்பையில் உங்கள் கரு உட்காந்து உருவாகிற ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த கரு, அதாவது பேபி வந்து உட்கார்ற சமயத்தில் ஒரு சிலருக்கு பதியும் போது, அதாவது கரு பதியும் போது கிராம்ப்ஸ் ஏற்படும். ஏன்னா அப்போ வந்து ஒரு சதையில் வந்து நம்ம பிச்சு அது உள்ளே வந்து நம்ம கையை குத்துனால நமக்கு வலியும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் அந்த கர்ப்பப்பை யூட்ரஸோட சதப்பகுதியில் அப்படியே போய் அந்த கரு வந்து உள்ளே அப்படியே நோண்டி பதியும். ஸோ அந்த பதியும் போது கண்டிப்பாக வலி ஏற்படும். ஸோ இதுதான் வந்து கிராம்ஸு. இந்த வயிறு வலி உங்களுக்கு வந்து என்னென்னா ஏற்படும். ஸோ இது வந்து ஸ்டொமக் பெயினாக வந்து ரொம்ப ஹெவியாலாம் ஃபீல் ஆகாது. பட் லைட்டாக வந்து என்னென்னா மைல்டு வலியிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த அடிவயிறு வலி கண்டிப்பாக ஏற்படும். இது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். ஸ்டொமக் பெயின் வருதுன்னா அது இம்ப்ளான்டேஷனால் தான் உங்களுக்கு வரும். செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா, 2வது காரணம் என்னென்னா, ஒன்ஸ் உங்களுக்கு கரு உருவாயிருச்சு, நல்லா வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ பேபி வளர உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் நமக்கு யூட்ரஸ் வந்து சின்னதாக ஒரு கையளவு தான் இருக்கும். பட் குழந்தை பிறக்கும் போது நமக்கு எவ்வளோ பெருசாகும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு குழந்தை வளரும்போது அங்கே இருக்க லேயர்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்த சுற்றி இருக்கிற லிகமெண்ட்டாக இருக்கட்டும், லேயராக இருக்கட்டும், இது எல்லாமே, இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறும். ஸோ நல்லா விரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி விரியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வலி ஏற்படும். அதனால தான் சில பேருக்கு வந்து பேக் பெயின் ஏற்படும். ஏன்னா இது விரியும் போது பின்னாடி உங்களுக்கு வலி ஏற்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வரும். இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ 2 ரீசன் வந்து இருக்குது ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கு. ஓகே, இப்போ வந்து பீரியட்ஸ்னால் ஏற்படுற ஸ்டொமக் பெயின் எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பீரியட்ஸ் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, பீரியட்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு யூட்ரஸ் கர்ப்பப்பையில் வந்து பெட்டு மாதிரி ஒரு லேயர், எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க, இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இந்த லேயரோட பிளட்டு வந்து சேர்ந்து உறிஞ்சு வர்றதை தான் உங்களுக்கு பீரியடாக வரும். இந்த லேயர் உறிஞ்சு வெளியே வர்றது தான் உங்களுக்கு பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் அப்படின்னு சொல்கிறது. இந்த ப்ராசஸ்னால தான் உங்களுக்கு பெயின் வரும். இந்த ஆக்ஷனால் வரக்கூடிய பிளட்டு, ஸோ அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ்னால் உங்களுக்கு உடம்புல வந்து வயிறு வலி ஏற்படும். இந்த பிளட்டு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் வந்து ப்ராசஸ் வரதுக்கு முன்னாடி ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்கும்போதே உங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் பீரியட் வலி வருது. ஸோ இதனால தான் வந்து பீரியட் வர்றதுக்கு முன்னாடி வலி வர்றதுக்கு ரீசன். இப்போ ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்கக்கூடிய வயிறு வலி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெக்னென்சி வயிறு வலி அதிகமாக வலி இருக்காது, ரொம்ப தாங்க முடியாத வலி அப்படிலாம் வந்து இருக்காது. என்னமோ வயிறில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி மைல்டான பெயின், படுக்கிற அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விரிவடையும் போது வலி வருதுன்னு சொன்னல, அது எப்போனா யூபிடி, அதாவது நீங்கள் வந்து பீரியட்ஸ்லாம் மிஸ் ஆகி கார்டு செக் பண்ணி 1 வாரம் கழித்து அப்போ நீங்கள் யூபிடி செக் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். டெஸ்ட்டு பாசிட்டிவ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வலி வரும். அப்படியே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு மைல்டாக தான் இன்க்ரீஸ் ஆகும்.
இப்போ பீரியட் வலி எப்படி உங்களுக்கு ரொட்டீனாக வந்து பீரியட்ஸ் டைமில் வலிக்குமோ அப்படி தான் பீரியட் வலி இருக்கும். பீரியட் வலி வந்து என்னென்னா ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக தாங்க முடியாத அளவுக்கு வந்து வலி இருக்கும். நார்மலாக உங்களுக்கு ரெகுலர் பீரியட் வலி வரும்ல அது மாதிரி இருக்கும். மாதம் வந்து என்னென்னா வேறு பேக் பெயின், நார்மலாக வந்து வயிற்று வலி, அடிவயிறில் அப்படியே தாங்க முடியாத வலி, அந்த மாதிரிலாம் வந்து டே பை டேக்கு வந்து ஒரு 6 டேஸ்க்கு வலி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சடனாக குறையும். ஒரு 6 டேஸ் மட்டும் வந்து ஹெவியாக வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வந்து பீரியட் வலி. சிம்பிளாக சொல்லணும்னா பீரியட்ஸ் பெயின் அதிகமாக வலிக்கும், ப்ரெக்னென்சி பெயின் கம்மியாக இருக்கும். அதுதான். ஓகே, இந்த வலிலாம் வந்து எந்த டைமில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பீரியட் வந்து வர்ற நாளுக்கு முன்னாடி ஒரு 3 டேஸ் 5 டேஸ் அது மாதிரி முன்னாடி தான் வந்து உங்களுக்கு ஹெவியாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அடிவயிறு அப்படியே வந்து ரொம்ப அந்த மாதிரி வலி ஸ்டார்ட் ஆகும். பட் ப்ரெக்னென்சி பெயின் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் டே முடிஞ்சு, அதாவது உங்களுக்கு இப்போ பீரியட் ஆகி ஒரு 15th டேக்கு மேலே ஒரு 5 டேஸ் 10 டேஸ் கழிச்சு அப்படி லைட்டாக மைல்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் இன்டர்கோர்ஸில் ஓவுலேஷன் டேயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு பேபி வந்து என்னென்னா இம்ப்ளான்ட் அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ இருந்தே உங்களுக்கு மைல்டு கிராம்ப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து பீரியட் பெயின். பட் மைல்டாகவே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி பெயின். ஸோ இது மாதிரி ஸ்டொமக் பெயின் பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா பீரியட்ஸ் வலி உங்களுக்கு நல்லாவே வந்து ஹெவியாக ரொட்டீனாக வரது தெரிஞ்சிடும். அதேமாதிரி ப்ரெக்னென்சி பெயின் வந்து லைட்டாக தான் இருக்கும். அதுக்காக எனக்கு வந்து வயிறு வலி இல்லை, வயிறு வலியே தெரியல, ஒரு சிலருக்கு தான் தெரியும், ஒரு சிலருக்கு வந்து தெரியாது, அதையும் சொல்கிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இல்லையோ, நான் வந்து என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் இல்லையோ, வயிறு வலி இல்லைன்னு வயிறு வலியை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வயிறு வலி வரும். ஏன்னா இது சைக்காலஜிக்கலாக இருக்கிறது. ஸோ வயிறு வலி வந்தால் தான் வந்து ப்ரெக்னென்சி அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். பெயின் இல்லாமலும் சில பேர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து போன பீரியடு அடுத்த டேட் வந்து உங்களுக்கு பீரியட் டேட் மிஸ் ஆகி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் யூபிடி செக் பண்ணுங்கள். யூபிடி செக் பண்ணி உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ ப்ரெக்னென்சி பெயின், ஸ்டொமக் பெயின், பீரியட் வலி இதெல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெக்னென்சியாக இருக்கவங்களுக்கு, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கேளுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.